நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். லொகேஷன் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அதுவும் அண்ணனை பார்த்திருந்தாலே தெரிஞ்சிருக்கும். சிவானா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த டைம் அப்டேட் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஹேஷ்பேக், ஷிடனு, 7 சீட்டர் எல்லாமே இன்னைக்கு வந்து கலந்து வந்து ஒரே இடத்துல நிப்பாட்டியாச்சு. எல்லாமே மக்கள் விரும்புற மாதிரியான, தேடுற மாதிரியான வண்டிகள் தான் இங்க வந்து அப்டேட்ல வந்து பார்க்க போறோம். லொகேஷன் சொல்லிருங்கண்ணா. ஆனா ராஜபாளையம் பஞ்சு மார்க்கெட், ஜெயசே மகளுக்கு ஆப்போசிட்ல சந்திரா கார்ஸ். ஆனா போன டைம் போட்ட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருந்ததுண்ணே. எல்லா வண்டி ஆல்மோஸ்ட் சோல்ட் அவுட். எல்லாமே சோல்ட் அவுட். எல்லாமே சோல்ட் அவுட். வந்து என்னோட பர்சனல் क्वेश्चन, இந்த இன்னைக்கு வீடியோல போடுற வண்டியில எந்த வண்டி உங்களுக்கு பெஸ்ட் வண்டின்னு நீங்க நினைக்கிறீங்க? பெஸ்ட் வந்து எக்ஸென்ட் இருக்குண்ணா, டிசைர் சிஎன்ஜி இருக்கு. எல்லா வண்டியுமே பெஸ்ட் தான் சொல்லிருக்கீங்க. ஏன்னா அவங்க எடுக்கிறது அந்த மாதிரிங்கனால அப்படியே சொல்லிடுவாங்க. குவாலிட்டியா இருக்கும்ண்ணா வண்டி. எடுத்தா நீங்க அப்படியே யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். லோன் ஆப்ஷன் சந்திரா கார்ஸ் பொறுத்தளவுக்கு லோன் ஆப்ஷன் எப்படி பண்ணி கொடுக்கும்? எல்லாமே நம்மளே ஃபாலோ பண்ணி கொடுத்தோம். எல்லாமே பண்ணி கொடுத்தோம். இந்த ஊர்ல இருந்தாலும் நம்மளே ஃபாலோ பண்ணி கொடுத்தோம். சின்னதானா எவ்வளவு அமௌண்ட் கையில இருந்தா நம்ம வண்டி எடுத்துக்கலாம்? அந்த போர்டு பிகோக்கு மட்டும் லோன் கம்மியா கிடைக்கணும். மீதி எல்லாத்துக்குமே நான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க, என்னென்ன வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டா ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்டா நம்ம சந்திரா கார்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஃபோர்ட் ஃபிகோன்ற இது ஒரு டிஃப்ரெண்ட் கலரா பாக்குறேன். நிறைய பக்கம் வேற வேற கலர் பார்த்துட்டு இந்த கலர் ஒரு வித்தியாசமா இருக்கு. இந்த வண்டியோட டீடைல் சொல்லுங்க. கஸ்டமர் கஸ்டமைஸ் பண்ணிருக்காங்க இந்த கலர். ஓ ஓகே ஓகே. 2011 ஃபோர்ட் ஃபிகோனா டீசல். இந்த வீல் கப்பே ஒரு டிசைனா இருக்கு பாக்குறதுக்கு. ஸ்போர்ட்ஸ் வீல் கப் போட்டுருக்காங்க. யோகோஹாமா டயர்ஸ் போட்டுருக்காங்க. பிராண்ட் நியூ டயர்ஸ் தான். ஓகே. இல்ல சீட் கவர்லாம் இன்டீரியர்லாம் லெதர் சீட் கவர் போட்டுருக்காங்க. ஃபுல்லாவே லெதர் சீட் கவர் தான். சீட் கவர் தான். பயனியர் சீட், டச் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமரா, டயர் எல்லாமே புது டயர் தான். 2011 டீசல். இதுக்கு நம்ம கேக்குற விலை வந்து மார்க்கெட்ல கம்மியான ரேட் தான். ஓகேண்ணா. என்ன பிரைஸ் கேக்குறோம்? 165 னா நெகோஷியபிள் தான். நெகோஷியபிள் தான். வண்டி நல்லா இருக்கும். நேர்ல வந்தா கம்மி பண்ணி தந்துடலாம். அடுத்த வண்டினா? அடுத்த வண்டி டிசைர் சிஎன்ஜினா. சிஎன்ஜி. ஆமா. ஓகே. பெட்ரோல் சிஎன்ஜி. 2023 மாடல் இது. 23 லேட்டஸ்ட். நம்பர் ஆஃப் ஓனர்ஸ் 2. எஃப்சி இன்சூரன்ஸ்னா? எஃப்சி இன்சூரன்ஸ் லைவ்னா. நம்பர் ஆஃப் ஓனர் 2. இதுல என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் வருது? இதுல 4 பவர் விண்டோ வந்துரும், டச் ஸ்கிரீன், ஏர் பேக், டச் ஸ்கிரீன் எல்லாமே போட்டுருக்காங்க. எல்லாமே வந்துரும். இன்டீரியர்லாம் பாருங்க. சீட் கவர்லாம் நல்லா தான் இருக்குண்ணா. டபுள் ஏர் பேக் எல்லாமே வந்துருது. இந்த வண்டிக்கு விலை என்னன்னா கேக்குறோம்? ஆனா இதுக்கு நம்ம கேக்குற ரேட் 680னா. 680. ஆமா. ஃபிக்ஸ்ட் பிரைஸா இல்ல நெகோஷியபிள்னா? கம்மி பண்ணி கொடுத்துடலாம். லோன் எவ்வளவு கிடைக்கும்? லோனே 650 வரை கிடைக்கும். லோனே 650 கிடைக்கும். நல்லா இருந்தா 650. ஒரு சின்ன அமௌண்ட் இருந்தாலே இந்த வண்டி எடுத்துடலாம். அடுத்த வண்டி ஆனா இது ஹுண்டா எக்ஸென்ட் 2019 மாடல். லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி. சிங்கிள் ஓனர், எஸ் டைப். இத நிறைய பேர் வந்து டிசைர் கூட கம்பேர் பண்ணுவாங்கல. மைலேஜ் கம்ஃபர்ட்டா இருக்கும். இது லோக்கல் நம்பர்ல. ஆமா. பக்கா ஒன் போர்டு தானா? பக்கா ஒன் போர்டு. ஓகே. பெட்ரோல் டாப் மாடல், முந்தின மாடல் எஸ் வேரியன்ட். டயர் எல்லாமே பிராண்ட் நியூ தான். கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு 80,000 ஓடி இருக்கு. ஓகே. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துரும். பட்டன் ஸ்டார்ட், அலாய் வீல் மட்டும் வராது. ஒரு ஃபேமிலிக்கு ஒரு டிக்கி ஸ்பேஸோட வண்டி தேடுறவங்களுக்கு இது சூப்பரா இருக்கும்ல. ஆமாண்ணா. வண்டிக்கான விலை இருக்கும்ண்ணா. விலைக்கு நம்ம கேக்குற விலை 5 lakhsண்ணா. 5 lakhs. லோன் எவ்வளவு ஆகும்ண்ணா? லோனே 4.5 to 475. ஓ, அவ்வளவு வரைக்கும் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்த வண்டினா இது ஹோண்டா சிட்டி 2014. ஓகே. வி டைப் டீசல் தானே இது. ஓ ஓகே. இந்த வண்டி டீசல் தான்ல? டீசல் தான். ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாம் வந்துரும். டச் ஸ்கிரீன், ஊஃபர் எல்லாம் வந்துரும். ஓ, எல்லாமே போட்டுருக்கு. ஆமாண்ணா. ரிமோட் லாக். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. வீல் கப் எல்லாமே உள்ள கழட்டி வச்சிருக்குல. ஆமாண்ணா. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் இதுலயுமே ஏர் பேக் எல்லாமே வந்து டச் செட் எல்லாமே வந்துரும். ஊஃபர் வந்துரும் இதுல. ஓ, ஊப்பர் எக்ஸ்ட்ரா பின்னாடி டிக்கில போட்டுருக்காங்களா? ஆமாண்ணா. வண்டிக்கு விலை ஆனா 1,05,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுக்கு கேட்கற ரேட் வந்து 4,95,000. 495. இதுக்கு லோன்னா எவ்வளவு கிடைக்கும்? லோன் 4 லட்ச ரூபா வாங்கி கொடுக்கலாம். 4 லட்ச ரூபா லோனே வாங்கி கொடுத்துடலாம். அதுல எனக்கு குறைச்சு பேசினா ஒரு சின்ன அமௌண்ட்ல கொடுத்துருவீங்க. இதுல சஸ்பென்ஷன் எல்லாமே புதுசுண்ணா. ஓ, எல்லாமே புதுசு. எல்லாமே புதுசு. அப்படியே எடுத்து கஸ்டமர் அப்படியே வச்சு எடுத்து ஓட்டுற மாதிரி கண்டிஷன்ல இருக்கும். ஓகேண்ணா. அடுத்து வந்த நேரத்துல இருந்தே நிறைய பேர் கேட்கிற வண்டி, எஸ்பெஷலி இதை வந்து தனியா வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். அண்ட் i20ல இது வந்து அஸ்டால அஸ்டாலே ஆப்ஷனல். ஓகே. இது பெட்ரோலா டீசலா? பெட்ரோல். சன்ரூஃப் மாடல். சன்ரூஃப் எல்லாமே வந்துரும். இருக்கேலே டாப் அண்ட் மாடல் இது. ஹையர் எண்ட் மாடல் இது. ஹையர் எண்ட் தான். டைமண்ட் கட் அலாய் வீலா இருக்கட்டும் வந்துரும். கீழ சென்ட்ரி வந்துரும். பூஸ்டர் பட்டன், சன்ரூஃப், க்ரூஸ் கண்ட்ரோல் வந்துரும். ஓ, க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே. ஏர் டச் செட் எல்லாமே இன்பில்டாவே வந்துரும். 6 ஏர் பேக்ஸ் வந்துரும். 6 ஏர் பேக் வரக்கூடிய டைப்ல. கீழ
என்ட்ரி ஸோ வந்துரும். புது வண்டி எடுக்கிறவங்க இதை எடுத்துடலாம். அப்படியே 30,000 தான் ஓடி இருக்குன்னா கம்பெனி சர்வீஸ். கம்பெனி சர்வீஸ். கம்பெனி சர்வீஸ். இதுக்கு நம்ம சந்திரா கார்ஸ்ல ஒரு பெஸ்ட் ரேட்டா 725 கேக்குறோம். 725. புது வண்டி 11 லட்சம் ரூபாய்க்கு 11 லட்ச ரூபாய்க்கு மேல வருது. கிட்டத்தட்ட சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 lakhs பக்கம் 4 வந்து லட்ச சேவ் ரூபா பண்ணலாம். ஸோ இதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல கண்டிப்பா பண்ணி Negotiable கொடுப்பீங்களா தான். நம்ம சப்ஸ்கிரைபர்? வாங்க கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். ஓகே. அடுத்த வண்டி அடுத்து ஸ்விஃப்ட் 2019 இது 19 ஆமா. டீசல் ஆர் பெட்ரோல்? பெட்ரோல்னா இது. ஓகே. பெட்ரோல் நம்பர் ஆஃப் ஓனர் 2. இந்த வண்டி ஆக்சுவலா டெஸ்ட் இப்போ எடுத்துட்டு வந்தது நம்ம தான் அந்த ஃபீல்டுக்கு எடுத்துட்டு வந்திருந்தோம். வண்டி இன்ஜின் அவ்வளோ ஸ்மூத்தா இருந்துச்சு. சாவியை ஒரு 2 மணி நேரம் போட்டேன் எனக்கு. ஆனா கிலோமீட்டர் 130 போயிருக்கு. ஆனா இன்ஜின் இவ்வளவு ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி உண்மைக்குமே ஆச்சரியப்பட வச்சுச்சு இந்த வண்டி. நாய்ஸ் இருக்காது. சில நேரம் ஸ்டார்ட் பண்ண தெரியாம Zero noise. ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படித்தான் நான் ஒரு நேரம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா அவ்வளவு ஸ்மூத்தா இருக்கு. இப்படி 130 இப்படி ஒரு கஸ்டமர் வைக்க முடியுமான்னு சொல்ற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கு. கம்பெனி ரெக்கார்ட்னா இது. ஓகேண்ணா. என்ன வேரியன்ட்? இது LXI தான, VXI கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. பவர் விண்டோ எல்லாமே போட்டாச்சு. ரிமோட் கீ, டச் ஸ்கிரீன் எல்லாம் போட்டுருக்காங்க. இது இன்சூரன்ஸ் எல்லாம் இருக்காண்ணா? இன்சூரன்ஸ் 1 இயர் பம்பர் டு பம்பர் இருக்குண்ணா. பம்பர் டு பம்பர் Bumper to இன்சூரன்ஸ். bumper. நம்ம கேக்குற விலை நம்ம கேக்குற விலை 4,90,000. 490 தான் சொல்றோம். அதுலயே நெகோஷியபிள் இருக்கு. Negotiable தான். ஓகே. நான் அடுத்து பாக்குற வண்டினே ஆனா அடுத்து பாக்குறது பலைனோனே. பலினோ. வண்டியோட மாடல்லாம் மாடல் 22 2022 ஃபேன்சி நம்பர். ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்பு எல்லாமே வரக்கூடிய டைப்ல எல்லாமே வந்துரும். அலாய் வீல், பட்டன் ஸ்டார்ட் தவிர எல்லாமே வந்துரும். இந்த வண்டியில ஒரு சின்ன நெயில் ஸ்கிராட்ச் கூட இல்லாம நல்லா ஜம்முன்னு இருக்குல்ல. ஆமாண்ணா, ஒரிஜினாலிட்டி. வண்டி கிலோமீட்டர் என்ன போயிருக்கு? 50,000 ஓடி இருக்கு. கம்பெனி ரெக்கார்ட்னா. லாஸ்ட் சர்வீஸ் இப்பதான் பாத்துருக்காங்க. ஓ ஃபுல்லா அப்படியே இன்டீரியர் எல்லாம் அப்படியே லைவா பாருங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், சீட் எல்லாமே லெதர்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதுல டபுள் ஏர் பேக் வந்துரும். ஆமாண்ணா, ஏர் பேக், டபுள் ஏர் பேக், இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாமே இன்பில்டாவே வந்து வந்துரும். கம்பெனி டச் ஸ்கிரீன் எல்லாமே வந்துரும். ஓகே. ஆட்டோ ஸ்டார்ட் ஆப்ஷன் எல்லாமே வந்து வந்துருது. ஸ்டீரிங்லயே உங்களுக்கு சில கண்ட்ரோலுக்கான கீ ஆப்ஷனுக்கான எல்லாமே வந்து வந்துருது. இந்த வண்டிக்கு கேக்குற விலை மாடல் டீடைல் ஃபேன்சி நம்பர் தானே. ஓகேண்ணா. வண்டியோட மாடல் டீடைல் ரேட் இதுக்கு நம்ம கேக்குற விலை 5,90,000 ரூபாய். 590. லோன் எவ்வளவு கிடைக்கும்? லோனே 5,500 வரைக்கும் வாங்கி கொடுக்கலாம். ப்ரொஃபைல் நல்லா இருந்தா 5,000 எப்படியும் குறைச்சு பேசலாம். பேசினா ஒரு சின்ன அமௌண்ட் கையில வச்சிருந்தா பலினோ எடுத்துடலாம். பண்ணிக்கலாம். ஓகேண்ணா. அடுத்த வண்டி அடுத்து வருது எட்டியாஸ்ண்ணா 2018 2 ஓனர் ஓன் போர்டு வண்டி தான். ஒன் போர்டு வண்டி. இது பக்கா ஒன் போர்டு தானா? ஆமாண்ணா. ஓகேண்ணா. இட்டியாஸ் மார்க்கெட் இன்னைக்கு நிறைய சொல்லுவாங்க. ஆனா நம்ம இன்னைக்கு கம்மியா சொல்லணும்னு நினைக்கிறோம். பந்தா காசுல கம்மியா கேக்குறோம். கண்டிப்பாண்ணா. ஏர் பேக், ஏபிஎஸ் எல்லாமே வந்துரும். ஓகே. நம்பர் ஆஃப் ஓனர் 2ண்ணா. 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. ஏசி, பவர் ஸ்டீரிங். இந்த வண்டி ஏசியுமே சூப்பரா இருந்துச்சு. வண்டி நல்லா இருக்கு. ஒரு 2 மணி நேரம் வண்டி மத்த வண்டியில எடுக்கிறதுக்கு இந்த வண்டியில தான் போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு. 1,05,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஓகே. டயர் எல்லாமே ஃபுல் கண்டிஷன்ல இருக்குல்ல? டயர் கொஞ்சம் ஆவரேஜா தானே இருக்கும். ஓ டயர் ஆவரேஜா தான் இருக்கு. பின்னாடி நல்லா இருக்கும், முன்னாடி ஆவரேஜா. முன்னாடி ஆவரேஜா இருக்கு. ஓகே. இது அப்போ அதை வச்சு ஏதாவது ரேட் பேசினா கண்டிப்பா பண்ணி கொடுக்கலாம். டயர் பண்ணி கொடுக்கணும். பண்ணி புதுசு கூட போட்டு கொடுத்துடலாம். இப்போ கேக்குற விலைனா 6,40,000 ரூபாய். 640. வித்தியாசம் மட்டும் இன்னைக்கு மார்க்கெட் ஹையாவே இருக்குல்ல. எப்பவுமே அப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கு. 10 லட்சம் கிலோமீட்டர்னால அது வாட்டு ஓடணும். கண்டிப்பா. அடுத்த வண்டினா டவேரா. டவேரா நிறைய பேர் இன்னைக்கு காலையில கூட எனக்கு கால் பண்ணி 2-3 பேர் டவேரா கேட்டாங்க. நம்மளுக்கே வண்டி கிடைக்கல, தேடி தான் எடுத்துட்டு வரோம். ஓகே. எந்த வண்டியோட மாடல்னா? இது 2016-17ண்ணா. 16-17 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இது டீ போர்டு தான் ஆக்சுவலா. ஓகே. லைஃப் டாக்ஸ் கட்டி சரண்டர் பண்ணி கொடுத்துருவோம்னா. ஓன் போர்டு. இப்போ ஆனா ஓன் போர்டு வந்து ஓன் போர்டு ஓன் போர்டா சில கஸ்டமர் கேக்குறாங்கனால மாத்திருக்கேன். சரண்டர் பண்ணி ஓன் போர்டா மாத்தி கொடுக்கலாம், மாத்தி கொடுத்துடலாம். சீட் கவர் எல்லாமே நம்ம போட்டதானா? ஆமா, நம்ம போட்டதானா. ஓகேண்ணா. இல்ல இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாத்துருங்க. டயர்லாம் அப்படியே ஃபுல்லா இருக்குண்ணா. டயர் ஃபுல்லா இருக்குண்ணா. எல்லா பர்பஸ்க்குமே யூஸ் ஆகும். டவேரா நிறைய பேர் கேட்ட வண்டி. இந்த வண்டிக்கு கேக்குற விலைனா? ஆனா இதுக்கு நம்ம கேக்குற விலை 5,99,000. 595. அது ஃபிக்ஸ்டு பிரைஸா நெகோஷியபிள் இருக்கா? நெகோஷியபிள் தானா. நெகோஷியபிள் பண்ணி கொடுத்து கீ போர்டா வேணாலும் பண்ணி கொடுத்துடலாம், எப்படி வேணாலும் பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு வீடியோல இவ்வளவு வண்டி பாத்துருக்கோம்ல. இந்த வண்டியில இப்போ ஃபைனான்ஸ்னு வரும்போது நீங்க சொன்ன மாதிரி ஒரு சின்ன அமௌண்ட் கையில இருந்தா வண்டி எடுத்துக்கலாம் சொல்லிருக்கேன். மேக்ஸிமம் ஒரு 10,000 20,000 அந்த மாதிரி கட்டினாலே வண்டிகள் கொடுக்குற அளவுக்கு நம்மகிட்ட வண்டிகள் எல்லாமே இருக்குண்ணா. சில வண்டிகளுக்கு மேக்ஸிமம் 20,000 30,000 கட்டினா வாங்கி கொடுத்துடலாம். சில வண்டிக்கு 50,000 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே. அஸ்டாலாம் கண்டிப்பா எடுக்கிற கஸ்டமர் லக்கி நினைக்கிறேன். 7 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 7 லட்ச ரூபா லோனே கிடைக்கும். அப்படிங்கும் போது இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க ஜிஎஸ்டி எல்லாமே கம்மியா இருக்கு. அப்போ என்ன சந்திரா கார்ஸ்ல பெஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இன்னைக்கு நீங்க சொன்னது எனக்கு தெரிஞ்சு ஓரளவு அஃபோர்டபிள் பிரைஸ் நிறைய வண்டிகள் வந்து இருக்கு. இதே மாதிரி தொடர்ந்து இந்த பிரைஸ் ரேஞ்சிலே நம்மளால கொடுக்க முடியும். அடுத்து நாங்க வண்டி இருக்குண்ணா நம்மகிட்ட. இன்னோவா இருக்கு. ஓகே. அது கொண்டு எடுத்துட்டு வர முடியல. இப்போ இன்னோவா 2011 V டைப் இருக்கு. அது ஆபீஸ்ல வச்சு ஷூட் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொரு டிசைர் சிஎன்ஜி இருக்கு. ஆல்ரெடி ஃபார்ச்சுனர் ஒன்னு அவைலபிளா இருக்கு. இன்னொன்னு. ஸோ அது எல்லாத்தையுமே அடுத்தடுத்து காமிக்கிறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். புதுசா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு கார்கள் வாங்கணும், நல்ல குவாலிட்டியான கார்கள் எல்லாமே வாங்கணும்னு நினைச்சு அப்படின்னா நம்ம ராஜபாளையத்தில் அமைந்திருக்க, அதாவது பஞ்சு மார்க்கெட் பக்கம் அமைந்திருக்கக்கூடிய நம்ம சந்திரா கார்ஸ்க்கு விசிட் பண்ணுங்க. டேரக்டா வந்து விசிட் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. வண்டி பிடிச்சிருந்தா தாராளமா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த அப்டேட் நாங்க எப்போ எதிர்பார்க்கலாம்? நெக்ஸ்ட் வீக் எதிர்பார்க்கலாம். அடுத்த வீக்ல அடுத்த அப்டேட் கொண்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ மீண்டும் ஒரு தரமான அப்டேட்டில் சந்திப்போம். நன்றி.